வாழ்க வளமுடன். யூரினரி இன்கான்டினன்ஸ், அதுக்கு அடுத்தது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். இந்த ரெண்டு கண்டிஷனை முழுமையாக சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, இதை நம்ம இப்போ கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியுடைய முழு பலன்கள், அதுக்கு அடுத்தது யார் யார் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசனம் அப்படின்றது ரெண்டு விஷயத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம தெரப்பியூட்டிக் யோகா கிளாஸஸ் எடுக்கிறப்ப, இல்லை நம்ம கிளினிக்ல இந்த தொந்தரவுகள் வரவங்களுக்கு நம்ம இந்த ஆசனம் சொல்லி கொடுப்போம். மற்ற எல்லா விஷயத்தை விட இந்த ஆசனம் அவங்க செய்யறப்ப ரொம்ப அழகா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவாங்க. யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு இந்த தொந்தரவு இருக்கு. இருமல் வரப்பா, தும்மல் வரப்பா, இல்லை வெயிட் தூக்குறப்பா, தன்னாலேயே யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே வர்றது, யூரின் போகணும்னு நினச்சி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ள யூரின் வர்றது, இதெல்லாமே யூரினரி இன்கான்டினன்ஸ். இது மெயினாக வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்னால வருது. அப்போ இந்த பயிற்சி அந்த பெல்விக் ஃப்ளோர் மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னோம் அப்படின்னா, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்றது விந்து முந்துதல். இதையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆசனம் இப்போ சொல்லக்கூடிய ஆசனம் பேரு சேது பந்தாசனம். இது பிரிட்ஜ் போஸ். இந்த ஆசனம் யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல பொதுவாகவே எல்லா ஆசனங்கள் எடுத்துக்கிறப்ப இன்ஜுரி சர்ஜரி அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் முதல்ல நம்ம சொல்லுவோம். இன்ஜுரி சர்ஜரி அப்படின்னா அந்த ஆசனம் செய்யறப்ப அந்த ஆசனம் எந்தெந்த பாகத்துல வேலை செய்யுதோ அந்த பாகத்தில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருந்தாலோ சர்ஜரி பண்ணியிருந்தாலோ அந்த இன்ஜுரி முழுமையா ரெக்கவர் ஆகிற வரைக்கும், சர்ஜரி பண்ணது முழுமையா சரியாகிற வரைக்கும் அந்த பயிற்சியை செய்யக்கூடாது. மருத்துவர் ஆலோசனையின்படி அந்த பயிற்சியை செய்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொருடைய சிகிச்சையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால பொதுவாக நம்ம சொல்றப்ப இன்ஜுரி சர்ஜரி மருத்துவர் ஆலோசனை படி செய்யணும் அப்படின்றது நம்ம சொல்லிடுறோம். இந்த ஆசனம் செய்யறப்ப எந்தெந்த இடத்தில் இயங்குன்றது நான் சொல்றேன். கழுத்து பகுதி, அப்ப கழுத்தில் இன்ஜுரி சர்ஜரி அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஷோல்டர்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்பைனல் ரீஜியன், இடுப்பு பகுதி, மூட்டு. அப்ப மூட்டுல எல்லாம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்ப செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது கழுத்து சுளுக்கி இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி அப்போ செய்யக்கூடாது. ஆங்கிள் ஜாயிண்ட் சுளுக்கி இருக்கு அப்படின்னா செய்யக்கூடாது. ஆங்கிள் ஜாயிண்ட் அடிக்கடி சுளுக்கிற டெண்டன்சி இருந்தாலும், கழுத்து அடிக்கடி பிடிச்சிக்கிற சுளுக்கிக்கிற டெண்டன்சி இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஷோல்டர் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ஷோல்டர் அடிக்கடி டிஸ்லோகேட் ஆகுறவங்க, அவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஹெர்னியா அப்படின்றது இன்குயினல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா, ரெண்டு பேருமே வந்து யோகா ப்ரொஃபஷனலுடைய கைடன்ஸின் படி இந்த பயிற்சியை செய்துக்கலாம். பொதுவாக இந்த பயிற்சியை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது வேற யார் யாரெல்லாம் இந்த பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னா, மற்ற எல்லாருமே இந்த பயிற்சிகள் செய்துக்கலாம். இப்போ இந்த பயிற்சியுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்றதை பார்க்கலாம். முதல்ல இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை அதை ஆக்டிவேட் பண்ணும். இங்கே இருக்கிற சலைவரி கிளாண்டு, லிம்ஃபேட்டிக் நோட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணும். அதற்கு அடுத்தது இது ஷாகி ஷோல்டர்ஸ், கூன் போட்டு இருப்பாங்க, ஷோல்டர்லாம் இப்படி முன்னாடி வந்திருக்கும், அவங்களுக்கு இந்த பயிற்சி செய்யறப்ப திரும்ப அந்த போஸ்டரை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இது நமது தொடை பகுதி, அப்புறம் குளூட் ரீஜியன், பட்டெக் ரீஜியன், அப்புறம் லோயர் பேக்ல இருக்கக்கூடிய தசைகளை எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணும். லோயர் பேக் அங்க வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சி பண்றப்ப நல்ல வலி ரிலீஃப் ஆகும். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த பயிற்சி பண்ணணும். சயாட்டிகா தொந்தரவு இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யலாம். ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த பயிற்சியை பண்ணணும். சேது பந்தாசனம், இந்த சேது பந்தாசனம் அப்போ மெயினாக இந்த இரண்டு விஷயங்கள் சொன்னோம், அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும். என்ன? விந்து முதுதல், அதுக்கு அடுத்தது யூரினரி இன்கான்டினன்ஸ். அதோட இது செய்கிறப்ப செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றப்ப நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக செய்கிறப்ப தூக்கத்துடைய குவாலிட்டி, தூக்கம் நன்கு வருவதை ஃபீல் பண்ண முடியும். இது பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனா. பொதுவாகவே பேக்வேர்ட் பெண்டிங் யாருமே செய்கிறதே இல்லை. இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பேக்வேர்ட் பெண்டிங் ஆசனா. இது நமது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பலப்படுத்தும். லோயர் அப்டாமினல் ரீஜியனை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அந்த இடத்துல மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை பலப்படுத்தக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம். இப்போ தொடை பகுதிகளுக்கு அதிகப்படியாக இது ரத்த ஓட்டத்தை கொண்டு வரனால இன்டைரக்டா ஆண்களுக்கு டெஸ்டாஸ்டிரானும், ஃபீமேல்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான ஹார்மோன்ஸையும் சரி செய்யக்கூடியது இந்த ஆசனம். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதில் எல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடிய பயிற்சி இந்த பயிற்சி. இந்த பயிற்சியை எப்படி தெளிவாக செய்யணும் அப்படின்றத
ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் சொல்லி கொடுக்குறேன். முழுமையாக கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். பயிற்சியில் 3 விஷயங்கள் நம்ம சேர்ப்போம். அந்த 3 விஷயங்கள் சேர்த்து பயிற்சி பண்ணுங்கள். 100% பலன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் யோகா அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேது பந்தாசனத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாந்தி ஆசன நிலையிலிருந்து இப்போ 2 கால்கள் ஒட்டி வச்சு உள்ளங்கை இப்படி கீழே பார்த்தபடி வச்சிருக்கிறோம். தலையும் காலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நம்ம உடலை வச்சுக்கணும். உடல் முழுக்க தளர்வா இருக்கணும். இப்போ இந்த நிலையிலிருந்து மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே 2 கால்கள் இது மாதிரி 45 டிகிரி வரை மேலே தூக்கி இந்த குதிங்கால் இடுப்பு ஒட்டி கொண்டு வரணும். இந்த குதிங்கால் இடுப்புக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை நம்ம கைகளால் ஒட்டி வச்சு கம்மி பண்ணி இந்த 2 கைகள் ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இது தரையில் வச்சிருக்கலாம். எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். நம்ம அது தலை பார்த்தீங்க அப்படின்னா நேராக பார்த்தபடி இருக்கணும். கழுத்து பகுதி உடல் முழுக்க தளர்வாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது 2 கால்களுக்கு நடுவில் ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். கால் 2 இப்படி சேர்த்து வச்சுக்க கூடாது. கரெக்டாக அந்த ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ இதுதான் சேது பந்தாசன் ஆரம்ப நிலை. இப்போ இதில் 45 டிகிரி வரை தூக்கி அதுக்கப்புறம் மடக்கி வைக்க முடியாது, அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேரடியாக நீங்கள் இந்த நிலை எடுத்துக்கலாம், காலை மடக்கி வச்சு. இப்போ இதிலிருந்து மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை நல்லா மேலே தூக்கணும். இப்போ மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இடுப்பை நம்ம மேலே தூக்குறோம். எந்த அளவிற்கு அப்படின்னா நமது இந்த நெஞ்சு பகுதி தாடைய தொடும், அந்த அளவிற்கு நம்ம தூக்கணும். இது ஆரம்பத்துல செய்யறப்ப வயிற்றுல கனம் அதிகமா இருக்கு, இடுப்புல தசை அதிகமா இருக்கு அப்படின்னா முழுமையா இப்படி தூக்க முடியாது. அப்ப பயிற்சி பண்ண 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 அப்படி முழுசா தூக்க முடியும். நம்ம கால்கள் பலம் அடைய அடைய இந்த வயிற்று பகுதி, அதுக்கு அடுத்தது இடுப்பு பகுதி, அங்க இருக்கிற தசைகள் பலம் அடைய அடைய எளிமையா நம்ம இதை தூக்கிட முடியும். இப்ப இது சேது பந்தாசன நிலையில இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில கண்கள் மூடி ஒரு 3 நிமிடம் வரைக்கும் இருக்கிறப்போ நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆரம்பத்துல ஒரு 10 வினாடியில இருந்து ஆரம்பிச்சு உடல் பழக பழக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துடலாம். அதுக்கு அடுத்தது மெதுவா மூச்சை விட்டுக்கிட்டே மீண்டும் ஆரம்ப நிலை வந்து ஓய்வு நிலை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம செஞ்சது ஸ்டாட்டிக் அப்படின்னா அதே நிலையில் வச்சு அந்த ஆசனத்தை பயிற்சி பண்றது. அடுத்தது டைனமிக், நிலை மாறி நிலை பயிற்சி பண்றது. இப்ப நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து சேது பந்தாசன நிலை, மீண்டும் ஆரம்ப நிலை, மீண்டும் சேது பந்தாசன நிலை, இது டைனமிக். இப்ப டைனமிக் பண்றேன் பாருங்க. இப்ப நிலை எடுத்தாச்சு, கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கிறோம். மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை நல்ல மேல தூக்கணும், மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே கீழே வச்சிடணும். இது 1 2 3 4 5. இது டைனமிக். அடுத்தது இந்த டைனமிக்லயே அஸ்வினி முத்திரை சேர்த்து செய்யணும். இந்த சேது பந்தாசனத்து கூட அஸ்வினி முத்திரை சேர்த்து செய்யறப்பதான் பலன்கள் 100% நமக்கு கிடைக்கும், சீக்கிரமா பலன்கள் கிடைக்கும். இப்போ அஸ்வினி முத்திரை அப்படின்றது நமது ஆசனவாய் பகுதியை சுருக்கி விரிக்கிறது தான் அஸ்வினி முத்திரை. இப்ப நம்ம மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே சேது பந்தாசன நிலைக்கு வந்துட்டோம். இப்ப இந்த நிலையில் அஸ்வினி முத்திரை 1 2 3. இப்ப ஆசனத்துல மெயின்டைன் பண்றோம் இல்லையா, மெயின்டைன் பண்றப்ப அஸ்வினி முத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். மெல்ல மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே சுருக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே ரிலீஸ் பண்ணணும். அல்லது மூச்சு நார்மல் மூச்சுல இருந்து அஸ்வினி முத்திரை மட்டும் நல்லா டைட் பண்ணணும், டோட்டலா ரிலாக்ஸ் பண்ணிடணும். அப்படி ஒரு எவ்வளவு முடியுதோ அத்தனை முறை, ஆரம்பத்தில் ஒரு 10 முறை செய்யலாம், பழக ஜாஸ்தியா பண்ணிக்கலாம். இப்ப இதுவே அஸ்வினி முத்திரை டைனமிக்ல செய்யணும் அப்படின்னா மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே மேல தூக்குறோம். இப்ப அஸ்வினி முத்திரை நல்லா சுருக்கிக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வந்து அஸ்வினி முத்திரை ரிலீஸ் பண்ணிக்கணும். திரும்ப மேல வரப்ப மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே அஸ்வினி முத்திரை போடணும்,
கீழே வரப்ப அஸ்வினி முத்திரை ரிலீஸ் பண்ணிடணும். இது நல்ல பலன்களை கொடுக்கும். சேது பந்தாசனா இந்த இப்போ நான் சொன்ன மெத்தட்ல செய்யறப்ப நம்ம மேல சொன்ன எல்லா பலன்களும் இதுல நமக்கு கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமா இந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும். சரி, இப்ப சேது பந்தாசனத்திலிருந்து ஓய்வு நிலை வந்துடலாம். இரு கால்கள் அதே போல நீங்க கவனிச்சீங்கன்னா எப்படி நம்ம ஆசனத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல திரும்பி வரணும். சாந்திய ஆசனத்துல அப்படியே படுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆசனம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது சாந்தி ஆசனத்துல நம்ம அப்பயே இருந்து ஓய்வு எடுத்துக்கிறப்ப அந்த ஆசனத்துடைய பலன்கள் நமக்கு உடல் அதை ஜீரணிச்சு கொடுத்துரும். ஒரு உணவு சாப்பிட்டா நம்ம எப்படி உணவு ஜீரணமாகிறதுக்கு நேரம் கொடுக்குறோமோ அது மாதிரி இந்த ஆசனம் செஞ்சுட்டு உடலுக்கு சிறிதளவு ஓய்வு கொடுக்கும். அந்த ஆசனத்துடைய பலன்கள் நமக்கு முழுமையா எடுத்து கொடுக்கும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மீண்டும் நம்ம அடுத்த நல்ல ஆசனத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.